கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க நீங்கள். எடுத்த காரியத்தை எப்படியாச்சும் முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நீங்கள். நல்லது கெட்டது முழுசாக தெரிஞ்சவங்க. சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டீங்க. இதனால் கும்பராசிக்காரங்க நிறைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சு வந்துட்டு இருக்கீங்க. கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலைன்னா காலையில் எந்திரிச்ச உடனே புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும். எனக்கு ஏன் மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? வாழ்க்கையில் யாருக்கும் கெடுதல் துன்பம் கஷ்டம் கொடுத்ததில்லையே, என்னோட நிலைமை மட்டும் ஏந்தா இப்படி இருக்குது அப்படின்னு தான் நிறைய கும்பராசிக்காரங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனைக்காரர் அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நிலைமை நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் என்னதான் செய்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி புது பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நினச்சி எல்லாம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். புதுசாக ஒரு கஷ்டம் பிரச்சனை தானாக உங்களை தேடி வந்திருக்கும். ஆனால் இந்த கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்து கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிரு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறம் என் வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாக போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்த நிறைய நபர் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு என்ன பண்ணணும், என்ன வேலை, என்னை குறிக்கோளாக இருந்து உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மால் எதை செய்ய முடியுமோ அதை மட்டுமே நம்பக்கூடியவங்க. துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க. ஆனால் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்கள் கிட்ட இருந்த அப்படி எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி செஞ்சு சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே உங்களுக்கு கிடையாது. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் கும்பராசிக்காரங்க இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் கஷ்ட காலம் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது. ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நினைக்கிற உங்கள் குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. வாழ்க்கையில் எப்படியாச்சும் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள். வரக்கூடிய நாட்களில் கருத்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமே மாறப்போகுது. அதாவது இந்த மாதத்தில் 24ஆம் தேதிக்கு பிறகு சதுர்த்தி யோகம் செல்லக்கூடிய இந்த மீன ராசி 5வது ஒன்றம் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் 5 கிரகணங்களும் ஒன்றாக சஞ்சாரம் செய்து இது ஜோதிடத்திலே ஒரு பெரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி நட இருக்கு.
அதனால் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. அவனுக்கு என்னப்பா சுக்கிர உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சுக்கிரன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு. வாழ்க்கையில் கடந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரங்க நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டிருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய 6-7 மாதம் அப்படிங்கிற சுக்கிர பெயர்ச்சி மூலம் கும்பராசிக்கு முழுக்க பலன் கிடைக்கப் போகுது. அது மட்டும் இல்லைங்க, இது உங்களுக்கான நேரம். ஏண்டா குரு பெயர்ச்சி நாங்களே பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வருதுன்னா இந்த எங்கள் வாழ்க்கை இன்னும் அப்படியே இருக்குது, முன்னேற்றம் வரலை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக குரு பெயர்ச்சி மூலமாக வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஏதோ ஒரு கிடைத்த வேலை 10,000 15,000 சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு பிடிச்சமான வேலை, அரசாங்க வேலை, எல்லாம் உங்களுக்கு ஐடி வேலை, இது போன்ற சிறந்த வேலைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. நீங்கள் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்கப் போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருந்திருக்கீங்க. இந்த உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரப்போகுது. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழியில் வரும். தொழில் லாபம் சற்று கிடைக்கும். அரசியல்வாதி பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்பு, புதிய பதவி எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுக்கு தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனி இரவும் பகலமாக வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அங்கே உங்களுக்கு வேலை செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு அங்கீகாரம் சரியாக கிடைச்சிருக்காது. வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலம் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்காது. அப்புறம் வேலை வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல சம்பளம் உயர்வு, பதவி உயர்வு, சலுகை உயர்வு பார்த்து ரொம்ப மனவேதனைப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது. இனி நினைச்சு இது எல்லாம் நடக்கப் போகுது. வியாபார தடை அனைத்துமே விலகி லாபம் அதிகமாக வரப்போகுது. முன்னேற்றம் உண்டாகும். வர வேண்டிய பணம் விரைவில் வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடி விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சி வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாக. பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளிடையே சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும். புதிய நபர்கள் உதவி செய்ய வருவாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்க. முடக்கி கிடந்த நிறுவனம் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். புதில் தொழில் தொடங்குவீங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி தரும். தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். அது மட்டுமல்ல, சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி தொழிலில் விரைவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள் விற்பனை அதிகமாக. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடாத சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். ஏன் கடந்த 3 வருடங்களாக கும்பராசிக்காரங்க வாழ்க்கை பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் இல்லை. கஷ்டம் துன்பம் அனுபவிச்சிருப்பீங்க. குறிப்பாக பணத்தால் நெருக்கடி சந்திச்சிருப்பீங்க. அந்த கும்பராசிங்க நீங்கள் இப்போ போய் ஒரு கும்பராசிக்காரங்க கிட்ட கேளுங்க. அப்படி கண்டிப்பாக கடனாக சொல்லுவாங்க. 3 லட்சம் 4 லட்சம் வரைக்கும் கடன் சுமைகள் இருந்திருக்கும். எங்களால் பொருளாதாரத்தில் முன்னேற முடியாதா, ஒரு மாற்றமே வர மாட்டேங்குதே அப்படின்னு நிறைய கும்பராசிக்காரங்க புலம்பிட்டு இருப்பீங்க. வரக்கூடிய 6-7 மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாட்களாக பார்ப்பீங்க. இந்த 2025 முடியறதுக்குள்ள 26ல் நீங்கள் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்தையுமே கடனையும் கட்டி முடிச்சிற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். கும்பராசிக்காரங்க முழு பலனையும் கிடைக்க போகுது. கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் சிக்கல் பிரச்சனை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறத அடைஞ்சிருந்தால் ஆண்கள்
ரொம்ப ரொம்ப பாவம். ஏன் வயது 30, 32, 35, 37 வயது வரை ஆண் திருமணம் அடையாமல் நிறைய பேர் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை இழந்த கும்பராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து இரண்டாவது திருமணம் அதாவது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அந்த இரண்டாவது திருமணம் பண்ணிக்கோங்க. சொந்தக்காரங்க தப்பாக நினைப்பாங்க, ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க, அவங்க இவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்காதீங்க. இரண்டாவது திருமணம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் காலகட்டத்தில் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து எந்த ஒரு வேலையும் செஞ்சிட முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதிர்பாராத மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் பாக்கியத்துக்காக இயக்கிய கும்பராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. 3 வருஷமாக 4 வருஷமாக எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயும் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இனி உங்களுக்கான நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய வரங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதாங்க உங்களுடைய பிள்ளை வரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த 2025 முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது திரிந்து கிடைக்க போகுது. கணவன் மனைவி எல்லாம் மீண்டும் ஒன்று சேர போகிறீங்க. ஒன்றாக பேசக்கூடிய வாய்ப்பு இப்போ கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதை தவற விட்டுடாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்ல தெளிவாக தேடிக்கங்க. உங்களுக்கான ஒரு சின்ன சண்டை சச்சரவு மனக்கசப்பு மூலமாக அந்த லவ் பிரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இனி இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் பெற்றோர் அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செஞ்சு வச்சுருப்பாங்க. வரக்கூடிய எல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக மாறப்போகுது. முன் நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமாக காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையான அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றம் வரும். சிலருக்கு படிப்பதற்கு வேலை விஷயமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடந்திருக்காது. இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் இது போன்ற நல்ல காரியங்கள் எல்லாம் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைய போகுது. கூலி வேலை, நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுது. இந்த கும்பராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படி யாருக்கும் எதிர்பாராத அளவிற்கு ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் பார்த்தாங்கன்னா உங்கள் மீது அதிகமான வன்மத்தை செலுத்த போகிறாங்க. உங்களை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படிங்கிற நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த காலகட்டத்தில் சரி, இப்பையும் சரி, என்ன நம்மளை விட இவன் என்ன நல்லா சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி உங்கள் மீது அதிகமாக வன்மத்தை செலுத்திட்டு இருக்காங்க. உங்களை பற்றி நிறைய நபர்கள் வெளியே போய் பொருளை பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இதுதான் வேலை, இதுதான் பழக்கம். தவறான நண்பர்களுடைய சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இவர் குடும்பத்தில் கும்பராசிக்காரங்க வெளியே வந்தே ஆகணும். இல்லைன்னா இவங்க மூலமாக ஏதாவது ஒரு ஆபத்து அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இடம்பெற வாய்ப்பு அதிகமாக உள்ளது. முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. கும்பராசிக்காரங்க எல்லாம் ஈஸியாக எதையும் நம்பி சொல்லிடுவீங்க. நிறைய பிரச்சனை சிக்கல் கடையில் விட்டு முடிஞ்ச அளவுக்கு ரகசியத்தை வெளிநபர்கிட்ட சொல்லாமல் குடும்ப உறுப்பினர்கிட்ட மட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஆதாயமாக உங்களுக்கு அமையும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேலும் மேலும் வெற்றியை சந்திக்க போகிறீங்க.